அக்கா இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுதுல. நான் ஒரு 4 ஆப்ஷன் சொல்றேன். அத யாரு வந்து சிஎம்மா வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அவங்க பேர் சொல்லுங்க. ஓகேவா? 1 வந்துட்டு டிவிகே விஜய் அவர்கள். இன்னொன்னு என்டிகே சீமான் அவர்கள். இன்னொன்னு ஏடிஎம்கே இபிஎஸ் அவர்கள். இன்னொன்னு டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள். இதுல யார் வந்துட்டு திரும்ப எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணி சிஎம் ஆவான்னு சொல்லுங்க. விஜய். விஜய் தான். ஆமா. ஏன் விஜய் தான் வந்துட்டு சிஎம்? இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் அதை தானே விரும்புகிறாங்க. எல்லாரும் அத தான் விரும்புறாங்க. அதனால விஜய் சிஎம் வந்தா நல்லா ஒரு மாற்றத்துக்கு வரோம் எல்லாரும் எதிர்பார்க்குறதுனால நானும் அதே சொல்றேன். விஜய் தான் சிஎம்மா வரணும். சரிக்கா, இப்போ டிஎம்கேல தான் இருக்காங்க இல்லையா? நிறைய நியூஸ் நம்ம வந்து கேள்விப்படுறோம். இந்த ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாம் நல்லது செஞ்சிருக்காரு. லேடிஸ்க்கு நல்லா செஞ்சிருக்காரு. ஆனா உங்களுக்கு 2026ல இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்தாலும் விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணுன்றதோட எல்லாம் எதிர்பார்க்கறது அதுதானே. அம்மா, 2026 எலெக்ஷன் வரப்போகுது. நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். அதுல இந்த ஒரு பர்சன் எலெக்ஷன்ல வின் பண்ணி சிஎம் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யாரை தோணுதோ அதை சொல்லுங்க. ஒன்னு டிவிகே விஜய் அவர்கள், இன்னொன்னு என்டிகே சீமான் அவர்கள், இன்னொன்னு ஏடிஎம்கே இபிஎஸ் அவர்கள், இன்னொன்னு டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள். இதுல யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்ணை மூடிக்கிட்டு சொல்வேன், விஜய் வந்தால் தான் ஒரு மாற்றம் வரும். அந்த கரூர் சம்பவத்தில் தாய்மார்க வந்து சொன்னாங்க, எம்மா பையன் போனது போயிட்டான், ஆனால் விஜய் தான் வரணும்னு சொல்லும்போது அப்போ சீமான் சொன்னார், தாய்மை தாய்மை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா சீமான் போய் பார்ப்பாரா? விஜய் ஆறுதல் சொல்ல போய் தான் அவங்க சந்தோஷமாகவும் அவங்க வேலையை பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க. கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா என்ன நடக்கும்? சீமான் பேசுனது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி பேசக்கூடாது. தாய்மை எப்படி மாசுபடும்? என் பிள்ளை தான் போயிட்டான்னு அந்த அம்மா பிள்ளைய பறி கொடுத்த அம்மா சொல்லுது. போனாலும் கூட விஜய் தான் வரணும்னு சொல்லுது. உங்களுக்கு வந்து 2026 எலெக்ஷன்ல விஜய் வந்தா ஏதாவது மாற்றம் நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். 2026 எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதுல இருந்து இந்த ஒரு பர்சன் சிஎம் ஆனா நல்லா இருக்கும்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அதை பிக் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவிகே விஜய், ரெண்டாவது என்டிகே சீமான், மூணாவது வந்து ஏடிஎம்கேல இபிஎஸ் அவர்கள், அண்ட் நாலாவது வந்துட்டு டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள். இதுல யார் சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது? டிவிக்கே தான் அது கன்ஃபார்ம். டிவிகே தான். ஆமா. ஏன்? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணல. கண்டிப்பா விஜய் சார் வந்தா நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. லேடிஸ்க்கு பாதுகாப்பு இருக்கும். ஸோ அதுக்காக டிவிக்கே தான் வரணும். ஓகே, என்னோட கொஸ்டின் என்னன்னா, இத்தனை வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கேலாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் இப்போ நடைமுறையில் இருக்கு. விஜய் அவர்கள் இப்போதானே வந்திருக்காரு, எதுவுமே பண்ணாததுக்கு முன்னாடி அவரு தான் அப்படின்ட்டு எப்படி சொல்றீங்க? எதனால சொல்றீங்க? எதனாலனா அவரு வந்தா லேடிஸ்க்கு நிச்சயமா பாதுகாப்பு இருக்கு. இப்போ இருக்கிற எதுலையுமே பாதுகாப்பு சேஃபே லேடிஸ்க்கு சுத்தமாக கிடையாது. அவர் வந்தா கண்டிப்பா சேஃப் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவரை சூஸ் பண்றது. லேடிஸ்க்கு சேஃப் இருந்தா போதும், மற்றபடி இது தேவையில்லை எதுவுமே. அப்போ டிவிகே விஜய் அவர்கள் சிஎம் ஆனாரு அப்படின்னா லேடிஸ்க்கு இங்க பாதுகாப்பு நல்லா இருக்கு. கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா இருக்கும் அது. ஆனா ஒரு கொஸ்டின், 2026 எலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப பக்கம் வந்துருச்சு. ஸோ நான் ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல இருந்து இவங்க வந்துட்டு சிஎம் ஆனா நல்லா இருக்கும் நீங்க யார் நினைக்கிறீங்களோ அவங்க பேர் சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவிகே விஜய் அவர்கள், ரெண்டாவது என்டிகே சீமான் அவர்கள், மூணாவது ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாலாவது டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள். இதுல யார் வந்து எலெக்ஷன்ல வின் பண்ணி சிஎம் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ஊடகத்துக்கு கேட்கக்கூடிய கேள்வியே முதல்ல தவறு. முதல்ல விஜய் அப்படின்னு சொல்லுவது முதல்ல தவறு. இன்னை வரைக்கும் வந்து ஒரு லப்பர் கட்சி தான். அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து அந்த தரத்து மாதிரி தான் வாங்க. அப்போதைக்கு வந்து கட்சியில் வந்து நமக்கு விமர்சனங்கள் நிறையா இருக்குது. அந்த கட்சி மேலே அவர்கள் மேலே ரொம்ப அவதூறுகள் இருக்குது. அதெல்லாம் பேசுவோம், பண்ணுவோம். ஆனால் வந்து முதல்ல திமுக தான் இன்றைக்கி 42% வாக்கில் முன்னிலையில் இருக்குது. அது 29% வாக்கில் வந்து அதிமுக இருக்குது. அப்புறம் 8% வாக்கு பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று நாம் தமிழர் இருக்குது. இன்னொரு வரைக்கும் தேர்தலில் சந்திக்காமல் லப்பர் கட்சியாக தான் தமிழக வெற்றிக்காக இருக்குது. நீங்கள் அதையே வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து அவர் கட்சியை தான் நீங்கள் கொண்டு வரீங்க. ஆமாம், அதே முதல் தவறு. இப்போதைக்கு வந்து இப்போ வந்து 4 முனை போட்டி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. போட்டியே இருமுனை போட்டி தான். என்ன, எல்லாமே பெரியார் தான் சொல்கிறது ஒரு போட்டி. ஒரு பக்கம் பெரியார்னாலே ஒன்றுமே இல்லைங்க ஒரு பக்கம். பெரியார் மண்ணுன்னு சொல்கிறது ஒரு பக்கம். பெரியாரே எங்களுக்கு மண்ணுன்னு சொல்கிறது ஒரு பக்கம். புரியுங்களா? திராவிடங்கிறது ஒரு பக்கம், தமிழ் தேசியம் கொள்கைங்கிற பக்கம், பெரியார் பிள்ளைங்கிறது ஒரு பக்கம், நாங்கள் பிரபாகரனுடைய பிள்ளைங்கிறது ஒரு பக்கம். இப்போதைக்கு இருமுனை போட்டி தான்.
புரியுதுங்களா? உங்களுக்கே 4 முனை போட்டியே தெரியலாம். போட்டியே இருமுனை போட்டி தான். புரியுதுங்களா? அதனால் வந்து இப்போதைக்கு வந்து தனித்து நின்று களமாடி இன்னைக்கு வந்து 8% வாக்குகளை வாங்கி 15 வருடமாக என்னை போல இளைஞர்களை திரையரங்கில் போய் நிற்க விடாமல், நடிகன் பின்னாடி ஓட விடாமல், கூத்தாடி பின்னாடி போய் தெரியாமல், என்னை தம்மடிக்க விடாமல், என்னை புகையிலை பிடிக்க விடாமல், என்னை மது அருந்த விடாமல், சாதி அடிவுக்கு போகாமல், மத பிரச்சனைக்கு போகாமல், இதையெல்லாம் தாண்டி டேய் நீ தமிழன்டா, நாமெல்லாம் தமிழர்டான்னு சொல்லி நாம் தமிழராக ஒன்றிணைச்சிருக்கிற எங்கள் அண்ணன் சீமான் ஒருத்தர் மட்டும்தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு முதல் விதிவிலக்கு. அவர் ஒருவரை தவிர அவர் யார் வந்தாலும் தமிழ்நாட்டை இனி காப்பாற்ற முடியாது. அவர் வந்தால் மட்டும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய ஆட்சியில் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய அரசாங்கத்தில் 56% தெலுங்கர்கள் தான் இங்கே வந்து அமைச்சராக இருக்காங்க, அரசு பொறுப்பில் இருக்காங்க, அரசு வணிகத்தில் இருக்காங்க, அனைத்தும் இருக்காங்க. 17% கேரளாக்காரங்க இருக்காங்க, மலையாளிஸ் இருக்காங்க. நம்ம வெறும் 8% பேர் தான் இப்போதைக்கு நம்ம தமிழர்களுக்கு இந்த வேலை இருக்குது தமிழ் அரசில். புரியுதுங்களா? இது ஏன் எல்லாரும் வந்து ஒன்றா தானே இருக்காங்க, இதில் வந்து இருந்தாங்கன்னு கேட்டால் இதே சலுகை இதே மாதிரி எனக்கு அடுத்த மாநிலத்தில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. புரியுதுங்களா? அதே ஒரிசாவில் என்ன சொன்னார், தன்னுடைய வளர்ப்பு மகன் பாண்டியனை முதலமைச்சராகனா தேவலைன்னு தான் சொன்னார், நல்லா இருக்குன்னு தான் சொன்னார் அந்த முன்னாள் முதல்வர். இந்த ஒரு பிரச்சாரத்தை வச்சே ஒரு தமிழனை வந்து ஒரிசாவை ஆளுவதா அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை வச்சே 3 முறையாக முதல்வராக இருந்தார், தோற்கடிச்சாங்க. அப்போ அந்த மக்களுக்கு அந்த அறிவு சுயநினைவு இருக்குது. ஆனால் நம்ம மாநிலம் நம்ம மாநிலத்தை நம்ம மண்ணுக்காரன் தான் ஆளுங்க என்ன அங்கேயே இருக்குது. நமக்கு அப்படி இல்லை. இது வரைக்கும் நம்மளுடைய ஐயா காமராஜர் பிறகு எந்த தமிழும் இங்கே ஆளலை. மிகப்பெரிய வருத்தம். அதனால தான் நம்மளுடைய மண், மரம், மலை வளம், கனிம வளம் எல்லாமே கெட்டு போச்சு, முடிச்சிட்டான். புரியுதுங்களா? குடிக்க தண்ணி இல்லை. புரியுதுங்களா? அதாவது நீங்கள் 10 ரூபா பாட்டில் தண்ணி கொடுத்து காசு கொடுத்து வாங்கி கொடுத்துட்றீங்க. வெளியில் போகிற ஆடு மாடு மிருகங்கள்லாம் எப்படி தண்ணி குடிக்குதுன்னு உங்களுக்கு யாருக்கும் இந்த யோசனை வரல. இங்கே எல்லாருமே தண்ணி தொட்டி வைப்பாங்க, தண்ணீர் பந்தல் வைப்பாங்க. வெயில் காலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காடுகளில் வச்சு தண்ணீர் பந்தலை. ஏன்னு கேட்டால் நீ எல்லாம் 10 ரூபா காசு கொடுத்து வாங்கி குடிச்சலாம், ரோட்டில் போகிறவன் மிருகங்கள் இப்போ எங்கே போய் குடிக்கும் அப்படின்னு காடுகளில் வச்சாங்க தண்ணீர் பந்தல். புரியுதுங்களா? அதை நோக்கி இந்த சிந்தனையெல்லாம் உள்ள ஒரே ஒரு கட்சி தலைவன், ஒரே ஒரு இயக்கம், ஒரே ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி மண்ணுக்காண்டி பேசுது, எந்த கட்சி மரத்துக்காண்டி பேசுது, எந்த கட்சி தண்ணிக்காண்டி பேசுது, அது மாதிரி நம்ம யோசிக்கணும். மலைகளுக்காண்டி மலையை வெட்டி விற்கிறான், தன்னுடைய தாயினுடைய மார்பை அறுக்கிறான், தாயினுடைய மார்பில் பால் குடிக்கலாம், அதை அறுத்து ரத்தம் குடிக்கிறது மிகப்பெரிய தவறுங்கிறத எந்த கட்சிக்காரன் உணர்றான், எந்த அரசியல்வாதி உணர்வான்? அதை விற்று அதை காசாக்கி அவன் குடும்பத்தை நடத்துகிறான். புரியுங்களா? இதற்காக எடுத்த போராட்டம் எந்த கட்சிக்காரன் போராட்டம் நடத்திருக்கான்? நாம் தமிழரை தவிர. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவெளியாக இருக்கும். அது ஒன்று வந்தால் மட்டும் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நீங்க சொல்றது தான் நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. பாப்போம் 2026 எலெக்ஷன் வந்தா என்ன நடக்குது அப்படின்றது. ரொம்ப தேங்க்ஸ். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் தரேன். இதுல யாரு வந்து சிஎம்மா வந்தா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கள வந்துட்டு பிக் பண்ணுங்க. 1 வந்துட்டு டிவிகே விஜய் அவர்கள், 2வது என்டிகே சீமான் அவர்கள், 3வது ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 4வது டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள். இதுல யார் வந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது? ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமா, ஏன்னா பரவாயில்ல, பாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இஷ்யூ வரல, கண்டினியூ பண்ணலாம், இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கொடுக்கலாம். ஓகே. இப்போவும் வந்துட்டு டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய நெகட்டிவாகவும் அவங்களுக்கு விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் பார்த்து திரும்பவும் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் மேபி அவங்களுடைய டெவலப்மெண்ட் தான் மேடம். ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறது, அது ரோட்ஸு, பஸ் ஸ்டாண்ட்ஸு, புது பஸ் ஸ்டாண்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா தான் பண்ணுறாங்க. அதனால 2026 பண்ணுவாங்க. மற்றவங்கள விட இந்த கவர்மெண்ட் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. அதுதான் வேணும். அதுதான் நம்ம லேக்கிங் நினைக்கிறேன். 10 இயர்ஸ் லேக்கிங்காக இருக்கும். தேங்க்யூ. ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் ஆகாஷ்கா. ஓகே, நான் ஒரு क्वेश्चन கேட்குறேன், 4 ஆப்ஷனும் கொடுக்குறேன். அதில் யாருன்னு நீங்கள் பிக் பண்ணணும். ஓகேவா? 2026 எலெக்ஷன் வரப்போகுது இல்லை? ஸோ அதில் வந்துட்டு விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ட் ஸ்டாலின் அவர்கள், இந்த 4 பேர் வந்துட்டு கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் யார் அடுத்த சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த வருஷமா ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான் வருவார். என்ன ரீசன்? ஆனால் அவர் எதிர்த்து போட்டி போடுற அளவுக்கு யாரும் இப்போ இல்லை. இப்போ ஏன்னா விஜய் வந்து பாலிடிக்ஸில் இப்போ தான் புதுசாக வர்றாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, அவங்கள நம்பி ஓட்டு போடுவாங்களா என்னன்னு தெரியல. மற்றபடி எடப்பாடி அவங்க ரெட்டையில கட்சியே உடஞ்சிடுச்சு, ரெண்டா போயிடுச்சு. இப்போ டிஎம்கே மட்டும் தான் இருக்கு, அதனால அவங்க தான் வருவாங்க இந்த வருஷம். என்டிகேவை மறந்துட்டீங்க, சீமான் அவர்கள் வர மாட்டாங்களா? வாய்ப்பு இல்லைக்கா, வாய்ப்பு இல்லை.
அவர் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம அவரே கெடுத்துக்கினாரு. அவ்வளவுதான். சரி, இப்போ டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய வந்துட்டு ஆட்சி சரியில்லை, நிறைய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது என்னதான் நடந்தாலும் திருப்பி அவங்க தான் வருவாங்க. அப்படின்னு ஆமா. வருவாங்கன்றீங்களா வரணும்ன்றீங்களா? அவங்க தான் வருவாங்க. நான் வரணும் நான்லாம் ஆசைப்படல. அவங்க தான் வருவாங்க. ஆனா அவ்வளவுதான். உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா யார சொல்லுவீங்க? சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. யார் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா டிஎம்கே தான் வரும் திரும்ப. அவங்க தான் வருவாங்க. ஓகே, பாப்போம் என்ன நடக்குது. ஓகேக்கா. Thank you. ஓகே, தேங்க்யூக்கா. 2026 எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, ஸோ உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதுல இருந்து இவங்க இந்த ஒரு பர்சன் சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும், நீங்க யார் நினைக்கிறீங்களோ அவங்கள பிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவிகே விஜய் அவர்கள், ரெண்டாவது என்டிகே சீமான் அவர்கள், மூணாவது ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ட் நாலாவது டிஎம்கேவோட ஸ்டாலின் அவர்கள். அண்ட் இப்போ கரண்ட்ல அவங்க தான் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஒருத்தர் வந்துட்டு சிஎம் ஆனா நல்லா இருக்கும், நீங்க யாரை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நான் சீமான் அவர்களை. சீமான் அவர்கள். ஏன், எதனால? அவருடைய தமிழ், அவருடைய பற்று, அவருடைய பலவிதமான அவருடைய பேச்சுகள் நல்லா இருக்கு. வந்தா நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப வருஷமா அவர் வந்துட்டு தமிழுக்காகவும் சரி தமிழர்களுக்காகவும் சரி எக்கச்சக்கமான இடங்கள்ல பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்துட்டு அவர் அந்த 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 ஒரு பிளேஸை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டணி அந்த மாதிரி அவ்வளவா இல்லாதனால இருக்கலாம். கூட்டணி இல்லாததுனால வரத்துட்டு இதாகுது. ஆனா இப்பவும் கூட்டணி இல்லாம தானே போக போறாரு. சோ இந்த டைம் எப்படி வருவாருன்ட்டு அந்த ஒரு விஷயம் தான் பிடிச்சிருக்கு நமக்கு. கடைசி வரைக்கும் நம்மளோட நிலைத்தன்மையை நிலைநாட்டி ஒரே முறையில் அவர் பயணிக்கிறது அரசியல்ல ஒரு நல்ல ஒரு பயணமா தெரியுது. ஓகே, சோ 2026ல சீமான் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா. ஓகே, நான் பாப்போம் 2026ல யாரு வின் பண்றான்னு. ரொம்ப தேங்க்ஸ். 2026ல யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் ஒரு क्वेश्चन கேட்குறேன். 2026 எலெக்ஷன் வந்துட்டு பக்கம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதுல இருந்து யாரையாவது ஒருத்தர் பிக் பண்ணி இவங்க சிஎம் ஆனா நல்லா இருக்கும்பா அப்படி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள வந்துட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவிகே விஜய் அவர்கள், ரெண்டாவது என்டிகே சீமான் அவர்கள், அண்ட் மூணாவது ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ட் நாலாவது டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள். ஸோ இதுல உங்களுக்கு யார் எலெக்ஷன்ல வின் பண்ணி சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது? அண்ணாமலை சொல்லல, பிஜேபி அண்ணா இம்பார்ட்டன்டான கேண்டிடேட். ஏன் சொல்லல? क्वेश्चन சரி சொல்லுங்க, ஏன் அண்ணாமலை வரணும்? இல்ல அண்ணாமலை இல்ல, நான் யார் வரணும் அப்படிங்கறத விட 2026ஓட எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பேசப்பட்டதா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காம்படிஷன் இது வரைக்கும் இல்லாததை விட இந்த காம்படிஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் யங்ஸ்டர் சைடு அதிகமா இருக்காங்க. இந்த பக்கம் டிவிகே விஜய், அந்த பக்கம் அண்ணாமலை சீமான், அப்புறமா இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின். இந்த காம்படிஷன் நல்லா இருக்கும், இந்த காம்படிஷன் மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் வின் பண்ணாலுமே இந்த எலெக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ஓகே, 2026 எலெக்ஷன் நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா போகும்ன்றதை தாண்டி இந்த ஒரு பர்சன் வந்து மக்களுக்கு நல்லதுப்பா அப்படின்னு உங்களுக்கு யார் ஃபீல் ஆகுது? ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்டணும். டிஃபிகல்ட்டானது தான். அது போக போக தான் தெரியும், எனக்கு தெரியல. ஆமா, எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. அவங்களோட கொள்கையெல்லாம் சொல்லணும். நம்ம அந்த கட்டத்தில் தான் நம்ம தொகுதியில் எந்த கேண்டிடேட் நிற்காங்க அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. ஸோ யார் வந்தாலுமே இல்லை, இந்த மக்களுக்கு இந்த காம்படிஷனில் நல்லது நடக்கும், நான் அதை பிலீவ் பண்ணுறேன். அது நடக்கும். ஸோ இப்போ ஒரு 4 கட்சிகளை பயங்கரமான போட்டி இருக்கும்போது அதில் நிறைய நலத்திட்டங்கள், நிறைய விஷயம் செயல்பாடுகள் கொண்டு வருவாங்க. நான் அப்படி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன் நமக்குள்ளே மக்களுக்குள்ளே ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கணும்? அவங்க 4 பேர் அடிச்சுக்கிடும் போது இங்கே பண்ணுவோன்னு சொல்லி தான் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த காம்படிஷன் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்கும் நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு தான் வராங்க, என்ன நடக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், நம்ம சொல்ல முடியாது. இப்போ நாம வந்து ஒரு ஓட்டு தான் போட முடியும். அவங்க வந்து கடைசி நேரத்தில் யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்கிறது இன்னும் தீர்மானம் வரல. ஸோ கடைசி அந்த ஏதோ ஒரு கட்சியை மட்டும் மைண்ட்ல வச்சிட்டு பேசுற மாதிரி இல்லை, என் மைண்ட்ல எந்த கட்சியுமே இல்லை. இல்லை எந்த கட்சியுமே மைண்ட்ல இல்லை. நான் ஒரு ஓட்டு தான் போட முடியும், ஒரு எம்எல்ஏக்கு தான் போட முடியும். சிஎம் யார் வரன்னு தெரிஞ்சிருக்க முடியாது. எங்க ஏரியால எனக்கு பிடிச்ச மாதிரி யார் வர, அவங்களுக்கு ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஓகே, இப்போ 2026 எலெக்ஷன் பக்கம் வந்துருச்சுல. ஸோ எலெக்ஷன்ல வின் பண்ணி இவங்க சிஎம் ஆனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிற பர்சன் நான் உங்களுக்கு ஆப்ஷனும் தரேன், அதுல யாருன்றதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிவிகே விஜய் அவர்கள், ரெண்டாவது என்டிகே சீமான் அவர்கள், மூணாவது ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ட் நாலாவது இப்போ சிஎம்மா இருக்க டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள். இதுல யாரு திரும்ப வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 4 பேர் சொல்லிருக்கிறீங்க. 4 பேரும் வந்து கண்டிப்பாக 2 பேரும் வரப்போகிறது கிடையாது. விஜயும் சரி சீமானும் வரப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் எடப்பாடியா இல்லை ஸ்டாலினா தான் வரப்போகிறாங்க. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? இல்லை, அதுதான் இயற்கை, அதான் நேச்சுரல். நம்ம தமிழ்நாடோட சுச்சுவேஷன் அப்படி தான்.
ஆனால் உடனே இமிடியேட்டாகவே வந்து விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அமைப்பில் இருக்கிறவங்க யாருமே வந்து இன்னும் அரசியல் பழகலை, எல்லாருமே ரசிகர்களாக இருக்காங்க. ஒரு அரசியலுங்கிறது சாதாரண மக்கள்கிட்ட போய் அவங்களோட தத்துவத்தையும் கொள்கையும் சொல்லணும். அந்தளவுக்கு இன்றைக்கி அரசியல் தலைவர் இருக்காங்ககிட்ட விஜய்கிட்ட கிடையாது. சீமான்கிட்ட இருக்கிறாங்க, பட் அவர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அவர் மேலேயே நிறையா வந்து குற்றச்சாட்டுகளாக இருக்குது. அதை வந்து அவர் சரி பண்ணணும். சரி பண்ணுவார்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டி இருக்கும். ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் கூட்டணிகளை வலுப்படுத்தினா 100% ஏடிஎம்கே தான் வரும். இல்லை ஏடிஎம்கே இதே மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்காது, டிஎம்கே தான் வரும். அப்போ ஏடிஎம்கே கூட்டணி அமைச்சா வரும், அப்படி இல்லைன்னா டிஎம்கே தான் திரும்ப அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், ஏடிஎம்கே அதிகபட்சம் வந்து விஜயோட கூட்டணி அமைச்சார்னா 100% ஏடிஎம்கே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கருத்து கிடையாது. இல்லை கூட்டணி அமைக்கலைன்னா பட் டிஎம்கே பயங்கர டஃப்பாக இருக்கும். ஆனால் பட் டிஎம்கே தான் வரும், வேறு வழி இல்லை. சரி, இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல டிஎம்கே மேல நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்குல்ல. ஏதோ பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லை, ட்ரக்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாச்சு, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ இப்படி இருக்கப்பவும் திரும்ப டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து இன்னைக்கு வரவே இல்லை. 1967 டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மக்கள் தான் வந்து மறந்துடுவாங்களே, நேற்று உள்ள விஷயங்கள் இன்றைக்கி மறந்துடுவாங்களே. அதனால் எலெக்ஷன் டைம் காசு கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி அந்த டைம் தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பழைய விஷயங்கள்லாம் கருத்தியல் ரீதியாக தத்துவ ரீதியாக வச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கவே கிடையாது. அப்படி ஒரு வேளை தமிழ் மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா நேரம் கம்யூனிஸ்ட்டில் வந்து நல்லக்கண்ணையை ஜெயிச்சிருக்கணும். அது நிறைய ஒரு வரிசையாக அடுக்கி போயிட்டுருக்கோம். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருட்படுத்த முடியாது, நம்ம மக்களும் பொருட்படுத்த போகிறது கிடையாது. எலெக்ஷனுக்கு முதல் நாள் என்ன நடக்குதோ அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு விஷயமா பார்ப்பாங்க. ரெண்டாவது, ஓவரால் இந்த 5 வருஷத்தில் வந்து டிஎம்கேனால நம்ம பாதிக்கப்பட்டோமா? வந்து கடைசியாக வந்து 2006 2010 தான் ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. 2006 to 2010 என்ன பெரிய பிரச்சனைனா, 2009 இலங்கையில் நடந்த ஈழ பிரச்சனை இருந்தது. அது பெரிய லெவலில் தமிழ்நாட்டு மக்களால் வந்து பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ரெண்டாவது வந்து அந்த டைம் வந்து மின்கு விட்டு அதிகமாக வந்து பவர் கட் இருந்துச்சு. நீங்களாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மொத்தமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் மின்வெட்டே கொடுப்பாங்க. மின்சாரமே கொடுப்பாங்க. மீதி மணி நேரம்லாம் வந்து ஃபுல்லாக மின்சாரம் துண்டிச்சிருவாங்க. சென்னையிலே வந்து இவ்வளோ ஒரு இடத்துலேயே வந்து 2 மணி நேரம் மின்வெட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க 2010 வந்து தோல்விக்கான காரணம். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஜெயித்தாங்க 2011 15 வரையும். அதுக்கப்புறம் அம்மாவோட அந்த விஷயங்கள் மறுபடியும் வந்து அங்கே சரியான ஆளுமைகள் இல்லை. அந்த ஈழ விஷயங்கள் வந்து சீமானவங்களாம் வந்து மறுபடியும் மக்கள்கிட்ட பூஸ்டப் பண்ண அதிருப்தி அதிகமாகிட்டே இருந்ததுனால தான் அடுத்த ஒரு 10 வருஷம் ஆட்சி அமைக்க முடியும். இந்த 5 வருஷங்கிறது வேறு வழியே கிடையாது. ஒரு மாற்றத்தை கொடுத்தாவுமே அப்படின்னா வந்து மக்கள் வந்து டிஎம்கேக்கு ஆட்சி கொடுத்தாங்க. இப்போ ஆப்போசிட்டில் வந்து எடப்பாடி இருக்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் வலுவாக அவங்களோட பிரச்சாரங்கள் இன்னும் அடுத்த கட்டமாக எவ்வளோ வீரியமாக போய் சேருதோ அந்தளவுக்கு தான் கொடுப்பாங்க. இன்னொன்று பார்ப்போம் 2026ல் நீங்கள் சொல்கிற மாதிரி யார் வராங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரொம்ப நன்றிண்ணா. சரிப்பா, நல்ல கேள்வி, நல்ல விஷயங்கள். வரலாற்றை சொல்லி மக்கள்கிட்ட எப்போதுமே கேள்வி கேளுங்க, அதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ யாருக்குமே வரலாறு படிக்கிறது கிடையாது. இப்போ பார்த்துக்கலாம். நன்றி.